Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பேபிஸ்க்கு தேவையான எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் எது வந்து யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு, அண்ட் நான் என்னென்னலாம் என் பேபிக்கு வாங்கினேன், அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எது எனக்கு யூஸ் ஆகலை அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டெலிவரி பேக் பேக்கிங் வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் வந்துட்டு நான் மதருக்குலாம் எது தேவையான எசென்ஷியல்ஸ் அண்ட் பேபிக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து பேக்கிங் வீடியோ வந்து நான் அதில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் பேபிக்கு டீட்டெயிலாக வந்து என்னெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து மருந்து வந்து உரசி கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கு. இது வந்து சங்குன்னு நாங்கள் சொல்லுவோம், சில பேர் பாலாடை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இதை வந்து சொல்லுவீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் இது வந்து அந்த மருந்தை உரசி கொடுக்குற கல். இதில் தான் வந்து உரசுவாங்க. ஒவ்வொரு உரசு வந்து உரசி அதில் ஸ்டெயின் பண்ணி இதில் வந்து கொடுப்பாங்க. அண்டு இந்த கல்லுலாம் வந்து 20 ரூபா தான் வரும், மருந்து உரசி கொடுக்குற கல். அண்ட் இதுவும் வந்து வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சி செக்ஷனில் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே அண்ட் அந்த டேயில் ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஒரு 2 days கிட்ட வந்து மதர் வந்து ஃபீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து இதில் தான் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேபிக்கு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம். அதுக்கப்புறமா மருந்து, இதை உரசுறது சொல்லிட்டேன். என்னெல்லாம் வந்து மருந்து என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து மருந்து கடையிலே நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நேம்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து இந்துப்பு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா கடுக்கா, அப்புறமா சுக்கு, அப்புறம் இது வந்து காயம், இது வந்து அதிமதுரம், அப்புறம் இதோட நேம் எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி நீங்கள் செட் ஆஃப் மருந்துன்னு நீங்கள் மருந்து கடையிலே கேட்டிங்கன்னா குழந்தைக்கு கொடுக்குற மருந்து கடையில் அவங்க வந்து இது ஒரு செட்டே வந்து வச்சுருப்பாங்க. இது அப்படியே வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நேம் சொல்லிட்டேன். மிச்சம் 2-3 இந்த நேம்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல, இது என்னன்னு தெரியல. அண்டு இது போக இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வந்து ஒரு மண் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவாங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து இந்த கல்லில் வந்து ஒவ்வொரு இப்படி உரசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 தடவை 3 தடவை வந்து தண்ணியில் தான் ஊற்றி உரசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து தண்ணிலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பிரெஸ்ட் மில்கை வந்து நான் வந்து பம்ப் பண்ணி எடுப்பேன். அதை வந்து ஒரு 2-3 சொட்டு வந்து அந்த கல்லில் விட்டு அதிலேருந்து இப்படி லைட்டாக உரசி அதை ஸ்டெயின் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஓமம், ஒன்று வந்து ஓமம், இன்னொன்று வந்து அக்கரை சித்தரை, இன்னொன்று வந்து வசம்பு. ஓமம், அக்கரை சித்தரை, வசம்பு, இது 3ஐயும் வந்து நல்லா கருக்க வறுத்து பேன்லையோ இந்த மண் சட்டியில் வருங்க, நல்லா கருக்க வறுத்து பொடி பண்ணி நல்லா மை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து நம்ம உரசி கொடுப்போம்ல, அப்போ வந்து இதை வந்து அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் கூட சொல்ல முடியாது, லைட்டாக இவ்வளோண்டு குழந்தைக்கு இதை போட்டு கொடுப்பாங்க. அண்டு சளி இதெல்லாம் எதுவுமே இருக்காது, தங்காது. ஈஸியாக வந்து அவங்களுக்கு மோஷனில் அதிலலாம் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்கு இந்த கல்லும் இந்த சங்கும் வந்து தேவைப்படும். ஸோ இதை எப்படி வந்து உரசி இதை எப்படி குழந்தைக்கு கொடுக்குறதுங்கிறத நான் அடுத்த vlogல உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த கிளாத் லங்கோட், இந்த கிளாத் லங்கோட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து செட் ஆஃப் 6 பீஸஸே வந்து எனக்கு 120 rupees தான் ஆச்சு. பியோர் காட்டன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த காட்டனோட இந்த லங்கோட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போக இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னோடய பேக்கிங் வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து டிஸ்போசல் டைப்பரை விட வந்து ரீயூசபிள் டைப்பர் தான் யூஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் நான் வந்து ரெண்டையுமே தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஏன்னா நடுவில் வந்து நிறையா ரெய்னி சீசனும் இருந்துச்சு. அப்போ என்னால் வந்து யூஸபிள் டைப்பர் வந்து காயலை, ஸோ அதை யூஸ் பண்ண முடியலை ஃப்ரீக்வெண்ட்டாக. அப்படி இருக்கும்போது நான் வந்து ரீயூசபிள் டைப்பர்ஸும் நான் யூஸ் பண்ணேன். அப்படி நான் யூஸ் பண்ணதில் என் பேபிக்கு வந்து என்ன செட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெடி இந்த பிராண்டில் இருந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெலிவரி பேக்கிங் வீடியோவிலே வந்து நான் காட்டியிருந்தேன். நான் வந்து பேம்பர்ஸ் பிராண்டில் இருந்து யூஸ் பண்ணேன் டேப் டைப்பர். அந்த டைப்பருக்கு அப்புறமா நான் வந்து அப்போலோ பிராண்டில் இருந்து டேப் டைப்பர் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வந்து வேறு டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த டெடி பிராண்டை வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து என் பேபி வந்து 1 night மட்டும் அவன் வந்து என் கூட ஐசியூவில் இருந்தான். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனுக்கு இந்த பிராண்ட் தான் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது அவன் இந்த பிராண்ட் தான் போட்டிருந்தான். ஸோ நான் வந்து இந்த பிராண்டே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே ப்ரீத்தபிள், ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இதில் வந்து எனக்கு ரேஷஸ் எதுவுமே வரல. ஏன்னா எனக்கு பேம்பர்ஸ் போட்டு அவனுக்கு ரேஷஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் வேறு பிராண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த பிராண்ட் தான் ஃபைனலி வந்து செட் ஆச்சு அவனுக்கு. அண்ட் டேப் டைப்பர் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4 months வரைக்குமே நீங்கள் டேப் டைப்பர் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. அவங்களுக்கு வந்து நம்ம மாட்டி விடுறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கும் வந்து அந்த எலாஸ்டிக்கோட ரேஷஸ் வந்து விடாது. அந்த எலாஸ்டிக் இந்த பேண்டி டைப்லலாம் வந்து சில இதில் எலாஸ்டிக் அந்த ரேஷஸ் வந்து விழும். இந்த டேப் டைப்பர்ஸ் வந்து ஒரு 4 மாதம் வரைக்குமே நீங்கள் டேப் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்டு நான் வந்து 4 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணேன். இந்த டெடி பிராண்டில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணேன். இதை டிஸ்போஸ் பண்ணுறதும் ஈஸி. அண்டு இது வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இதில் என் பேபிக்கு எந்த ஒரு ரேஷஸும் வரல. ஸோ வந்து நீங்கள் எந்த டைப்பரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கம்மியான குவான்டிட்டியை வாங்கி அது உங்கள் பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் போங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பிராண்டை வந்து வாங்க வேண்டாம். பட் நான் வந்து இந்த பிராண்டு என் பேபிக்கு வந்து செட் ஆச்சு. அண்ட் இந்த டெடி பிராண்டில் இப்போ அவனுக்கு 5 months ஆகுது. ஸோ நான் வந்து பேண்டி டைப்புக்கு வந்து மாறியிருக்கேன். அண்டு இது வந்து இந்த பேண்டி டைப், இதில் வந்து எலாஸ்டிக் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லை. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை போட்டிருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு அலர்ஜி எதுவுமே வந்தது இல்லை இந்த பிராண்ட் போட்டதுக்கப்புறமா. ஸோ இது வந்து பேண்டி டைப் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் நடுவில் வந்து கேர்டல்ஸ் பிராண்டில் இருந்தும் நான் வந்து பேண்டி டைப் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அதை விட அந்த மாதிரி சாஃப்டாக இல்லைனாலும் பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த டிஸ்போசபிள் டைப்பரும் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பேம்பர்ஸ் போட்டு அவனுக்கு வந்து ரேஷஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ரேஷ் க்ரீம் இது, அந்த ஈசில் நாப்பி, இந்த க்ரீம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். அண்டு இது வந்து நல்லாவே வந்து அவனுக்கு வந்து கேட்டுச்சு. அண்ட் இதை விட நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து டிஸ்போசபிள் டைப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு யூஸுக்கும் அடுத்த டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 ஹார்ஸ்க்கு ஒரு தடவை வந்து டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 10 minutes வந்து அடுத்த டைப்பருக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ட் கோகோனட் ஆயில், இந்த கோகோனட் நல்ல ஆர்கானிக் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த டைப்பர் வந்து போடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எந்த ரேஷஸும் வராது. அண்ட் இந்த க்ரீமை விட எனக்கு அந்த கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆச்சு. என் பேபிக்கு வந்து எசென்ஷியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லங்கோட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ட்ரை ஃபீல் லங்கோட்ஸ். இது வந்து 1 pee வரைக்கும் வந்து 1 urine வரைக்கும் இது வந்து அப்சர்வ் பண்ணும். ஒரு யூரின் இல்லை 2 வாட்டி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து தாங்காது, அதுக்கு மேலே வந்து லீக் ஆகிடும். அண்ட் இதுவும் வந்து நான் வாங்கியிருந்தேன். அவனுக்கு வந்து 0 months, இது வந்து ஒரு 1 to 2 months வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே எனக்கு வந்து இது யூஸ் ஆகலை. நான் இது வந்து 12 pieces வாங்கியிருந்தேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன்.
இதுவுமே வந்து நல்லா யூஸ் ஆச்சு. பட் இதை நான் யூஸ் பண்ணும்போது இது வந்து ரெய்னி சீசனில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது துவைச்சி காய வைக்கிறதுக்கே இது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதனாலே தான் நான் வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பட் இதுவுமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்து ஒரு 2 யூரின் வரைக்குமே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதுக்கு மேலே வந்து இது தாங்காது, அதுக்கு மேலே வந்து லீக் ஆகிடும். அண்டு இது கூடவே வந்து அவங்க வந்து ஒரு மேஜிக் இன்சர்ட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து உள்ள ஓவர் நைட் வந்து யூஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு லைக் இந்த மாதிரி இப்படி உள்ளே வச்சுட்டு பேபிக்கு வந்து இப்படி மாட்டி விடலாம். இந்த இதுக்குள்ளே வந்து இப்படி விட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதை வந்து இது பண்ணோன்னா அந்த டைம் வந்து நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு உடனே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலை. இது கூட இந்த மேஜிக் இன்சர்ட்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நான் செட் ஆஃப் 12 பீசஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த 12 பீசஸை நான் அவ்வளோவா யூஸே பண்ணலை. ஒரு 2-3 பீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளேயும் அவன் வளர்ந்துட்டான். அண்ட் ரெய்னி சீசனாக இருந்ததுனால நான் வந்து டிஸ்போசபிள் டைப்பர் தான் வந்து யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் போனது நான் வந்து யூஸ் பண்ணது வந்து இந்த ரொம்பவே ஃபேமஸான இந்த சூப்பர் பாட்டமோட டைப்பர். இது வந்து ஃப்ரீ சைஸ். இது வந்து நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து ஒரு நியர்பை ஷாப்பில் தான், பேபிஸ்க்குன்னு உள்ள ஷாப்பில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஃப்ரீ சைஸ் சூப்பர் பாட்டம் UNO 2.1 நினைக்கிறேன். இது வந்து அவங்களோட அவங்களுக்கு 3 வயசு வரைக்குமே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைஸும் வந்து அவங்களோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டனை வந்து நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ரீ சைஸுங்கிறதுனால நியூ பார்ன்ஸ் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இதுலேயும் வந்து ஒரு சூப்பர் இன்சர்ட்டர் வந்து வந்திருக்கும். இதை வந்து துவைச்சி ரீயூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இதுலேயும் வந்து பின்னாடி இங்கே ஒரு பட்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த பட்டன்ஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து டக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டக் பண்ணிக்கலாம். இப்படி டக் பண்ணிவிட்டு பேபிஸ்க்கு வந்து இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அவங்க ஹிப் சைஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை மாட்டி விட்டுடலாம். அண்ட் இது வந்து ரீயூசபிள் டைப்பர் சூப்பர் பாட்டம் பிராண்டில் உள்ளது. அண்ட் இது வந்து நான் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் இது வந்து எனக்கு 890 ருபீஸ் எனக்கு வந்து பில் போட்டாங்க. அது ஹரிபரியில் வாங்கினதுனால நான் தெரியாமல் வந்து வாங்கிட்டேன். அதே இது நான் ஆன்லைனில் வந்து பார்த்தேன், ஜஸ்ட் 600 ருபீஸ் தான் இருந்தது. ஸோ எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்குறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து வேறு ஒரு பிராண்ட் வந்து சேஞ்ச் பண்ணேன். வேறு ஒரு பிராண்ட் வந்து சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கிட்ஸ் கைண்ட் அப்படிங்கிற பிராண்டு வந்து நான் பார்த்தேன் அமேசானில். இது வந்து 3 பீஸ் வந்து 1200 அப்படின்னு வாங்கினேன். இது ஒன்று அண்ட் இது ஒன்று யூனிகார்ன் மாதிரி இருக்கும். இதோட பிரிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்றுக்கும் தனித்தனி ஜிப்லாக் பேக். இது 2 நான் யூஸ் பண்ணிட்டேன். இது இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுவும் வந்து ஹிப் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 300 டைம்ஸ் வந்து வாஷும் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். நியூ பார்ன் பேபிக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். இப்படி டக் பண்ணிட்டோன்னா இந்த பேண்டியோட சைஸ் வந்து சின்னதாகிடும். அதுக்காக தான் இந்த பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேபியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் சூப்பர் பாட்டமில் வந்து வெளியில் டக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு உள்ளே வந்து இதில் ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். இதில் அவங்க கொடுத்துருக்குற இந்த இன்சர்ட்டரை இதில் ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பிராண்டும் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரீயூசபிள் டைப்பரில் எனக்கு இந்த கிட்ஸ் கைண்டும் சரி சூப்பர் பாட்டமும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
அண்ட் இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ஒரு ஓவர் நைட் வரைக்கும் கூட இது வந்து தாங்கும். இது லீக் ப்ரூஃப் ஆகலை. எனக்கு இது வரைக்கும் இந்த லீக் ஆகிற ப்ராப்ளம் இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலேருந்து. ஏன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து எந்த விதமான லீக்கும் வந்து ஆகலை. ஸோ நீங்கள் வாங்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என் பேபிக்கு வந்து இந்த டீத்தர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நல்ல கையை வந்து வாயில் விட்டு இந்த ஸ்பில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் தொடச்சி விடுறதுக்காக இந்த பர்ப் கிளாத் வந்து கழுத்தில் வந்து கெட்டுற மாதிரி இது வந்து வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து டீத்தர் டைமில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 6 பீசஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து வாங்குறதும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நெயில் கட்டர். நான் வந்து இது வந்து அடல்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரியான நெயில் கட்டர் தான், பட் இது வந்து கிட்ஸுக்குள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிராண்டில் உள்ள நெயில் கட்டர் இது வந்துட்டு சில பேர் வந்து இந்த நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்குனே வந்து அந்த ட்ரில் பண்ணுற மாதிரி அந்த இப்படி ஷேப் பண்ணுற மாதிரி நெயில் கட்டர்ஸ் நிறைய இருக்குது. பட் எனக்கு அந்த நெயிலோட பவுடராக அது போகிறது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அது வந்து இந்த நெயில் கட்டர் வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நெயில் கட்டரை வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பின்னாடி சவுண்டாக இருக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாம் ரோட்டில் விளாண்டுட்டு அழுதுட்டுருக்காங்க. ஸோ நாய்ஸ் எதுவும் இருந்தால் கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிராண்ட்லேருந்து இந்த பட்ஸு, கிட்ஸ்க்குனே உள்ள பட்ஸு, இதுவுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட நோஸை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட காதுகளை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்களுக்குனே கிட்ஸுக்குனே உள்ளது. இதுவுமே வந்து ரொம்பவே ஒன்று யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதுவும் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸ். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், என்னோடய பேக்கிங் வீடியோலேயே வந்து நான் மதர் ஸ்ப்ளாஷ் பிராண்டு தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பிராண்டு காலியானதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அதை யூஸ் பண்ணி என் பேபிக்கு நிறைய ரேஷஸ் வந்து வந்துச்சு. அதனாலே வந்து நான் திருப்பி இதே பிராண்டுக்கு வந்து மாறிட்டேன். இந்த பிராண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி நான் திரும்ப இதே பிராண்டுக்கே வந்துட்டேன். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைப்ஸு. அடுத்து இந்த பிப் கிளாத்து, இந்த பர்ப் கிளாத் சொல்லுவாங்க. இந்த லவ் லேப்பில் இருந்து நான் என்னோடய பேக்கிங் வீடியோலேயே வந்து காட்டியிருந்தேன். செட் ஆஃப் 4 பீசஸ். இப்போ நான் 2 பீஸ் தான் இருக்குது. 2 பீஸ் வந்து துவைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து நான் என் பேபிக்கு யூஸ் பண்ணுற லோஷன்ஸாக இருக்கட்டும், சோப்பு, ஆயில் எல்லாமே வந்து நான் வந்து செட்டாஃபில் பிராண்டில் இருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டெய்லி லோஷன். இது வந்து செட்டாஃபில் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று செபாமேட் இல்லை செட்டாஃபில், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ் வாஷ் எல்லாமே. அதனாலே வந்துட்டு பேபிக்கும் வந்து செட்டாஃபில் நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து அவனுக்கு வந்து நான் இப்போ சோப்பு தான், செட்டாஃபில் சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சோப் வந்து காலியாக போகுது. ஸோ நான் இப்போ அடுத்து வந்து வாஷுக்கு வந்து மாறியிருக்கேன். இது வந்து ஷாம்பூ டு வாஷு. ஷாம்பூ வந்து செட்டாஃபில் தனியாக நான் வச்சுருக்கேன். அண்ட் எல்லாமே வந்து அவனுக்கு நான் செட்டாஃபில் பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சோப் காலியானதுக்கப்புறமா இந்த வாஷ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்துட்டு செட்டாஃபில்லே மசாஜ் ஆயில். அண்டு இதுவுமே வந்து இப்போ காலியாக போகுது. நான் திரும்பியும் வந்து அகெயின் சேம் இதே பிராண்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நான் பேபிக்கு வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பவுடர். மேக்ஸிமம் வந்து பவுட்ரு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பட் நான் ஏன் அதுவும் இந்த மாம்ஸ்கோ இந்த பிராண்ட்லேருந்து நான் ஏன் இந்த பவுடர் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து பேபிக்கு அந்த டயப்பர் ஏரியாவில் ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய ரிவ்யூ பார்த்து தான் இதை வந்து வாங்கினேன். பட் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து டால்க் ஃப்ரீ அண்ட் கார்ன் ஸ்டார்ச்லேருந்து இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்ன் ஸ்டார்ச் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் டால்க் ஃப்ரீ, அதனால் நான் இது வாங்கினேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் அந்த டயப்பர் ஏரியாவில் அடுத்த டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது சில டைம் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். சில டைம் வந்து இந்த மாதிரி அவசரமாக இருந்தால் இந்த மாதிரி பவுடர் போட்டுருவேன். ஏதாவது வெளியில் போகிறோம் அந்த மாதிரி இருந்தால் இந்த பவுடர், இந்த மாம்ஸ்கோ இந்த பவுடரை வந்து போட்டுட்டு டயப்பர் போடுவேன். அவனுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரேஷும் வந்ததில்லை. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பவுட்ரு. அண்ட் இதோட ஸ்மெல்லும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுலேயே வாங்காதீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனா அது இந்த ப்ராடக்டாக தான் இருக்கும். இந்த கொசு வந்து குழந்தைங்களை வந்து ரொம்பவே கடிக்குது. எவ்வளோ தான் நெட்டு போட்டாலும் கொஞ்ச நேரம் நம்ம கையில் தூக்கி வச்சுருந்தா நமக்கே தெரியாமல் வந்து கடிச்சிட்டு போயிடுது. அதுக்காக தான் நான் வந்து ஆன்லைனில் தேடி பார்த்து இந்த இது வாங்கினேன். இந்த மஸ்கிட்டோ ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லி இதை பேபிஸோட பின்பக்கம் ஷர்ட்டில் ட்ரெஸ்ஸில் வந்து பின்னாடி சைடு வந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டா குழந்தைங்க மேலே வந்துட்டு கொசு வந்து கடிக்காது. ஏன்னா இதில் வந்து லெமன் கிராஸ் அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே இட் இஸ் அ சைனா ப்ராடக்ட் தான் இதுவும். பட் ஒட்டினா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தன்னால் ஸ்டிக்கர் வந்து கீழே விழுந்துருது அண்ட் அதோட ஸ்மெல்லும் வந்து போயிடுது. ஸோ இது வந்து சுத்த வேஸ்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. பேபிக்கு நாசல் வந்து க்ளீன் பண்ணுறது. ஏன்னா நம்மளை வந்து அவங்களுக்கும் க்ளீன் பண்ண தெரியாது, நம்மளையும் க்ளீன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நான் வந்து வாங்கியிருந்தது இந்த லெவல் ஆப்பில் இருந்து இந்த நாசல் கிளீனர். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் வந்து வருது அண்ட் உள்ளே வந்து அந்த ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேபியோட நோஸில் வந்து கீழே அப்படி வச்சுட்டு இது வழியாக நம்ம வந்து உரியணும். அப்படி உறிஞ்சால் பேபியோட நோஸ் வந்து க்ளீன் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சேஃப் தான். ஏன்னா இங்கே அந்த கொடுத்துருக்காங்களே எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சு மாதிரி அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இது தாண்டி நம்மளோட வாய்க்கு இது வராது. ஸோ இது நம்மளுக்கும் வந்து ரொம்ப சேஃபு. அண்ட் இதை அப்படி கழட்டிட்டு நம்ம அதை க்ளீனும் பண்ணிடலாம். நம்ம வந்து கட் பண்ணி போடுறதுக்கு தான் இந்த பஞ்சை வந்து எடுத்துடலாம். ஸோ இதே ஷேப்க்கு வந்து கட் பண்ணி போடுறதுக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பஞ்சு. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஓகே அதே மாதிரி வச்சாச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. எப்போனாலும் பேபிக்கு வந்து சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபிஸோட ட்ரெஸ்ஸு. நான் ஏற்கனவே பேக்கிங் வீடியோலேயும் ஜப்லாஸ் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டியிருப்பேன். ஸோ வின்டர் சீசனில் இந்த மாதிரி ராம்பர் டைப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஃபுல் ட்ரெஸ்ஸாக ஃபுல் கவராக, லைக் வந்து சாக்ஸ்லாம் போட வேண்டாம். ஏன்னா இதிலே வந்து ராம்பரில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். மிட்டன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். கையில் வந்து மிட்டன்ஸ், ஏன்னா இது ஃபுல் ஹேண்டு, மிட்டன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் ராம்பர் டைப் ட்ரெஸ்ஸஸும் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹாஃப் ராம்பர். இது வந்து கால் வரைக்கும், ஒரு முட்டு வரைக்குமே இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ட்ரௌசர் மாதிரி 1 சீரீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. இது வந்து பாய்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஃப் ராம்பர் இது நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இது போக இனிமேல் வந்து சம்மர் சீசன் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி பனியன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்கக்கூடிய மஸ்லின் கிளாத்தில் உள்ள ட்ரெஸ்ஸு, ரொம்பவே லேஸ் டைப்பில் உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க. இனிமேல் சம்மர் டைமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி லேஸ் டைப்பாக இருக்கிற ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் வின்டர்ஸ் டைமில் இருந்தால் கண்டிப்பாக சாக்ஸு, மிட்டன்ஸு அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஏற்கனவே வந்து பம்பு, மேனுவல் பம்பு அண்ட் எலக்ட்ரிக் பம்பு, இது வந்து மதர்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு பொருள். நான் வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் வந்து இந்த எலக்ட்ரிக் பம்பு அண்ட் மேனுவல் பம்பு ரெண்டையுமே நான் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மில்க்கை எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது, எவ்வளோ மணி நேரம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேனுவல் பம்பு அண்ட் எலக்ட்ரிக் பம்ப், இந்த மேனுவல் பம்பை வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒருவேளை பேபி வந்து உங்ககிட்ட குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த பிரெஸ்ட் மில்க் அந்த பம்ப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் அதிலே வந்து எலக்ட்ரிக்கும் வந்து வச்சுருக்கேன், மேனுவலும் வச்சுருக்கேன். அண்ட் ரெண்டை பற்றியுமே டீட்டெயில் வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.